இருக்கும்போது இந்த இடம் வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு 60-20 வருஷமாக இந்த இடம் கட்டித்தரேன் சொல்லிட்டு ஏடிஎம்கே திமுக மாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தது. இது இப்போ 76 வருஷம் கழிச்சு இப்போ தான் கட்டப்பட்டதும் மக்களுக்கு இது வந்து ஏன்னா கொஞ்சம் கல்யாணம் தான் சொல்லிட்டு 2 முறை வேடு கொடுத்தாங்க பேப்பரில். 2 டைமும் உங்களுக்கு தான் நாங்கள் இப்போ 3வது முறை கட்டிட பிறகு என்னன்றாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே எல்லாருமே ரோட்டு மேலே உள்ளா தரேன், அப்புறம் வந்து பாய்களுக்கு தரேன், தெலுங்காரர்களுக்கு தரேன், சேடுகளுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி நாங்கள்லாம் இறங்கி நாங்கள் போடுற முதல்ல உங்களுக்கு தான் தரேன் அப்படின்னாங்க. எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்போ கேட்டால் ஒரு பகுதி தான் உங்களுக்கு தருவேன், சரி தரமாட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கு நாங்கள் ஒத்துக்கணும். அவர் நாங்கள் பிரச்சனை கட்டித்தரேன்னு சொல்லிங்கன்னா சரி நாங்கள் இருக்கிற மக்கள் மட்டும் நாங்கள் உள்ளே வரோம்னு சொல்லி பேசணும். எங்களை எல்லாருக்குமே எடுத்துட்டு உங்களை எல்லாம் ஒரு 500 வீடு நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. 500 சொல்லிட்டு 336 இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வீடு அலர்ட் பண்ணிருக்காங்க. 336 வீடு மட்டும் அலர்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் மீதி வீடு யாருக்கும் வரல. அந்த 336 வீடு அலர்ட் பண்ணி அதுலேயும் பார்த்தா நிறைய பேருக்கு வீடு வரல. எதுக்கு இது மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க? ஒன்று நாங்கள் எங்களுக்கு வாய விடுவோம். எங்களை வந்து நாங்கள் குடிசை வயலில் வாய்ந்தே பாய்க்கிட்டு நாங்கள் இங்கே கூட வாழ்ந்துக்கிறோம். எங்களுக்கு வீடு வாசல் விட எங்களை வேணாம். நாங்கள் இங்கே நாங்கள் எப்படி இருந்தோமோ நாங்கள் சேரும் சகதியிலையும் கூவாத்து சைடு நாங்கள் வாழ்ந்தோமோ நாங்கள் இங்கேயே வாழ்ந்துக்கிறோம். எங்களுக்கு வந்து எங்கள் அடுக்கு குடியிருப்பு எங்களை வேணாம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். எங்களுக்குன்னு ஜெயலலிதா கையெழுத்து போட்டு கொடுத்த இடம் இந்த இடத்துல எங்களுக்கு கட்டித்தரோம் சொல்லி கட்டியே கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்களாச்சும் வந்து அவங்க வந்து கட்டணும் நான் கட்டுவோம், எங்களுக்கு கட்டினீங்க அது எங்களுக்கு தர மாட்டேன்றீங்க. இப்போ கொடுக்காத மக்கள் எதுக்கு ஏமாத்துறீங்க? எங்கள் இடத்துல எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு பட்டா கொடுங்க, நாங்கள்லாம் கட்டின்னு வாயிரோம். இப்போ ஓலை குடிச்சு எங்கள் வீடு எங்களுக்கு இது காட்டுங்க, ஒரு ஓலை குடிச்சை காட்டுங்க. நீங்கள் வந்து எல்லாமே அடுக்குமாடி குறிப்பிட்ட எல்லாமே வாழ்ந்துக்கிறாங்க மக்களையாச்சும் வாழ விடுங்க. உங்களை நாங்கள் எதுவுமே கூட கேட்கல, எங்களை வீடு வசதி கட்டுங்க கேட்கல, நாங்களாம் கட்டின்னு வாயிரோம். எங்களுக்கு நீங்கள் வாழ விட மாட்டேன்றீங்க. இது வந்து பொதுமக்கள் எல்லாம் வந்து நின்னா போலீஸ்காரை விட்டு தொத்துறாங்க. போலீஸ்காரெலாம் கேட்க வந்தால் போலீஸ் வந்து கேட்டால் நீங்களாம் இருக்கக்கூடாது போங்க, நீங்களாம் கேட்காதீங்க சொல்லி போலீஸ்காரை விட்டு எங்களை எல்லாரும் மிரட்டுறாங்க. கேட்டால் பொம்பளைகளை முன்னே வரீங்க சொல்லி ஆம்பளைகளை வந்து முறைகிறாங்க போலீஸ்காரங்க. நாங்கள் போலீஸுக்கு பயப்படுதா அரசியல்வாதிகளுக்கு பயப்படுதா? நாங்கள் இருப்பா போலீஸுக்கு பயப்படுதா அரசியல்வாதி பயப்படுதா? நாங்கள் போலீஸ் நாங்கள் யாரையும் நாங்கள் தப்பாக சொல்லவே இல்லை. அவங்க கனிமை வந்து நிற்கிறாங்க, எங்கள் கனிமை நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு வீடு வாசல் இல்லை, எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, எங்களை வாயறதுக்கு என்ன எங்களுக்கு உரிமை கொடுக்குறீங்க? நீங்கள் சொல்லுங்கள்.